ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தோட இருக்காங்க, இந்திய அணியுடைய வெற்றியை எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து செய்தியாளர் முத்துவுடன் பேசலாம். தற்பொழுது கிரிக்கெட் விமர்சகர் திரு பட்டாபி சார் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இழந்திருக்கார். அவர்களிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்திய அணி கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி ஈவெண்ட்ஸில், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா உலகக்கோப்பையை வென்றிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க சார். இல்ல, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குங்க. ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன் நம்ம பிளேயரா இருந்திருக்கோம், இப்போ கமெண்ட்ரி பண்றோம், நம்ம கேமை க்ளோஸா பார்த்துருக்கோம், 30-40 இயர்ஸா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸுங்க டெஃபினட்டா. ஏன்னா அந்த 83 ட்ரையம்ப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணதுனால அது எப்பவுமே வந்து மைண்ட்ஸ்லயும் ஹார்ட்ஸ்லயும் அது வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அந்த ஃபீலிங், அந்த எமோஷன்ஸ். ஏன்னா 83க்கு அப்புறம் தான் அந்த கேம் வந்து தனி லெவல்ல இந்தியாவில் ஸ்பான்சர்ஷிப்பு, அந்த கிரிக்கெட்டர்ஸ்க்கு இருக்கிற அந்த வேலிடேஷன், ரெஸ்பெக்ட் அதெல்லாம் வந்து எங்கேயோ போயிட்டு 83க்கு அப்புறம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஒரு கேப் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி 7ல் வின் பண்ணோம் 2020. அப்போ வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோமா இல்லையான்னு டவுட்டாக இருந்தது அந்த சாம்பியன்ஷிப்பில். உங்களுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன, ராகுல் டிராவிட், டெண்டுல்கர், கங்குலிலாம் இல்லை. தோனியை கேப்டன் அமிச்சு வேர்ல்ட் கப் 2007 வெஸ்ட் இண்டீஸோட மார்ச்ல அடிப்பட்டதுக்கப்புறம் நம்ம ப்ரைடை சால்வேஜ் பண்ணின்னு அட்டகாசமா ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணல, ஒரு ஃப்ரீ மைண்டோட ஆடணும். யங் சைடு தோனி, ஒரு யங் ஸ்கிப்பர், யுவராஜ் சிங்கோட பைரோ டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கண்ணா பின்னான்னு ஆடி வின் பண்ணிட்டோம். பாகிஸ்தான் அடிச்சு சாச்சோம். ஒரு போல் அவுட்லேயும் முதல்ல வின் பண்ணோம். ஸோ பர்டிகுலர்லி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் விக்ட்ரி. அதுக்கும் அப்பாற்பட்டு 11ல் அஃப்கோர்ஸ் தோனி அடிச்சது, நுவன் குலசேகராவை, மும்பையில் கௌதம் கம்பீரும் தோனியும் அந்த ஸ்டாண்டு, ப்ரெஷர் கேமு, ஹியூஜ் அக்கேஷனில் வின் பண்ணோம். 13ல் சாம்பியன்ஸ் வின் பண்ணோம். அதுவும் ஒரு ரிமார்க்கபிள் கம்பேக் தோனி கேப்டன்சியில். அப்போதான் அந்த ஐபிஎல்க்கு அப்புறம் அந்த ஸ்கேண்டலுக்கெல்லாம் அப்புறம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் பேக் பர்னரில் போட்டு இந்தியா அட்டகாசமாக ஆடி 13ல் சாம்பியன்ஸில் இங்கிலாந்தில் அடிச்சு சாதிச்சாங்க. அஸ்வின் பிரமாதமாக போலிங் போட்டார், இஷாந்த் சர்மாலாம் போட்டது நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கெல்லாம் தாண்டி இது வந்து திருப்பி ஒரு கேப் வந்துட்டு. ஏன்னா இந்தியாவில் வந்து ஐபிஎல் வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸ், வேர்ல்டு ஓவர் கொண்டாடுற ஒரு ப்ராடக்ட்டு. ஆனால் ஐபிஎல்ல நம்ம இவ்வளோ வருஷம் கண்டக்ட் பண்ணி கூட ஐசிசி டோர்னமெண்ட் T20 அடிக்கலையேன்ற ஒரு கல்ஃப், ஒரு வாய்ட் இருந்துன்னே இருக்கு. 2007 நம்ம வின் பண்ணுறச்சு ஐபிஎல்லே இல்லை. ஸோ இவ்வளோ வருஷம் ஐபிஎல் ஆடி கூட நம்ம ஃபைனல் வரலையே. போதாத்துக்கு 2 வருஷம் முன்னாடி அடிலைட்டில் ஒரு பட்லரும் ஹேல்ஸ்ட்டை மாட்டின்ட்டு தவிச்சிட்டோம். 10 ரன் விக்ட்ரி வேறு, 10 விக்கெட் விக்ட்ரி வேறு. ஸோ அப்போல்லாம் ஒரு பெரிய சஃபரிங் இருந்தது. ப்ராசஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, இதே மேனேஜ்மெண்ட் தான். ஃபைனல் ஹர்டில் ஸ்டம்பிள் ஆகிறோம் நம்ம சார். ஆமாம் சார். இப்போ இந்திய அணி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு டோர்னமெண்ட்லையும் 2013 சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் ரொம்ப மோசமான அணியாக செயல்படன்னு சொல்லலாம். எல்லா டோர்னமெண்ட்லையுமே நாக் அவுட்ஸ் போனாங்க, பட் நாக் அவுட்ஸில் போயிட்டு தோற்றாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அதுக்கான காரணமாக என்னமா பார்க்குறீங்க? இந்த வருஷம் இந்த 2024 T20 உலகக்கோப்பையில் அதை எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, நீங்கள் அதாவது நாக் அவுட் போயிட்டீங்கன்னா இவர் குட் இனஃப்ங்க. அதாவது மோசம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த கேம் எவ்வளோ க்ரூவல் ஸ்போர்ட்டு, எவ்வளோ டஃப் வின் பண்ணுறது சாம்பியன்ஷிப்புன்றதெல்லாம் எல்லாரும் அதை அக்னாலேஜ் பண்ணியே தீரணும். ஸோ மோசம்னு சொல்ல மாட்டேன். நாக் அவுட் நீங்கள் லாஸ்ட் 4 போயிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு சரக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்கள் டாப் 4ல் வரீங்கன்னா அந்த பிக் மூமெண்ட்ஸ் மேபி சரியாக ஆடுறது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் 17 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நம்ம பாகிஸ்தான் வின் பண்ணாங்க, இந்தியாவை வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமரை வச்சுட்டு இனிஷியலாக விக்கெட் எடுத்தாங்க. அப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் கிரிக்கெட் 19ல் அது ஒரு மாதிரி 2 டே கேம் ஆகிடுச்சு. செமிஃபைனலில் நியூசிலாண்டோட மாட்டிட்டோம். 21ல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு இவங்களோட நம்ம நியூசிலாண்டோட மாட்டோம். அப்புறம் போன வருஷம் ஆஸ்திரேலியாவோட மாட்டிட்டோம். ஸோ பிக் மூமெண்ட்ஸில் ப்ராபப்ளி பெரிய பிளேயர்ஸ் டெலிவர் பண்ணாத இந்த டாப் ஆர்டர் டாப் 3 ரொம்ப ஹெவி நமக்கு. விராட் கோலி, ரோஹித் சர்மா ஃபயர் பண்ணலன்னா சரியான சிக்கலாக மாறிடுறது. ஸோ அதுதான் நம்ம கன்சிஸ்டண்டாக போட்டோம். நிறைய பேர் கூட ஸ்கெப்டிக்கலாக கொஸ்டின் கூட பண்ணாங்க, டாப் 3 வந்து எப்படி கொஞ்சம் இது மாதிரி சரியாக ஃபயர் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிலோ த பெல்ட் கமெண்ட்ஸ் கூட நிறைய இருக்குது. இப்போ இன்வெஸ்டிவ் சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாமே கீபோர்டு வாரியர்ஸ் மாதிரி ஆடுறானோ இல்லையோ கண்ணாபின்னான்னு தாறுமாறாக நரம்பு இல்லாமல் நாட்டில் பேசுகிறாங்க. அதெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியன்ஸ் அந்த டிசப்பாயின்மெண்ட்டை பை பண்ணி அக்டோபர் நவம்பர் போஸ்ட் பண்ணி அகமதாபாத்ல அந்த கேம் வேற போச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்ஜின் தான். ரோஹித் சர்மா அட்டகாசமாக ஆடிந்தாரு. அந்த கேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டிராவிஸ் ஹெட்டோட கேட்ச். ரோஹித் சர்மா கிரீச் இந்த பவர் பிளே முன்னாடி ஒரு பால் முன்னாடி அவுட் ஆச்சு. ஸோ எல்லாமே சேஃபர் 10 மார்ஜின்ஸில் தான் நமக்கு போயிருக்கு. தவிர யாருமே பாரிங் 2022 அடியில் அடி தவிர யாருமே நம்மளை அச்சு கீழ்ச்சிட்டாங்க ஒன் சைடட் விக்டரிலாம் சொல்ல முடியாது. நீ கம்ப்ளீட்டட், பட் என்னன்னா பிக் மூமெண்ட்ஸில் நமக்கு அந்த கேம் கொண்டு வர முடியல. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பிக் மூமெண்ட், அதே நீங்கள் சொல்கிற அந்த வைட்டல் கிரன்ச் டைமில் தான் 30 balls 30 runsன்ற கட்ச பார்த்தீங்கன்னா இந்தியா கம் பேக். ஸோ
நம்ம எப்படி வந்து ஒரு டீம் நல்லா இல்லைன்னா நம்ம எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்தியா வின் பண்ணணும்னு எதிர்பார்த்துன்னு அவங்கள ஸ்கைஸ் வரலையும் எதிர்பார்க்குறோமோ, அதே மாதிரி இந்த மாதிரி இது மாதிரி கம்பேக் இருக்கிறச்சையும் அவங்கள புகழ்ந்து பாராட்டணும் இல்லையா அதே பிரச்சனை. இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபீனிக்ஸ் மாதிரி, அந்த பறவை மாதிரி கம்பேக் ரிமார்க்கபிளி வெல். அதுவும் வந்து கிளாசன் அந்த ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கச்சு அவர் இருந்திருந்தா மேபி 10 balls 15 balls வேற கூட கப்பை வின் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக சார், கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் சோசியல் மீடியா உலகத்தில் பார்க்கும்போது ஈஸியாக அந்த விமர்சனங்கள் வந்து முன் வச்சிடறாங்க. பட் அப்படி இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும்னா விராட் கோலி T20 கிரிக்கெட் மட்டும் கிடையாது, கிரிக்கெட் உலக இன்னைக்கு அவர் தான் கிங்குன்னு சொல்லலாம். பட் அவரோட பேட்லேருந்து ரன் வரப்போ நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. பட் ஆனால் இந்தியன் டீமும் சரி, கேப்டன் ரோஹித் சர்மா அண்ட் இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிடும் அவரை வந்து கடைசி வரைக்கும் பேக் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் ஃபைனல்ஸில் பண்ணி கொடுத்தாரு இல்லையா. அதே மாதிரி நம்ம பவுலர்ஸோட எஃபோர்ட்டை வந்து நம்ம வந்து மறுத்துட முடியாது இல்லையா இந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும். சரியா சொன்னீங்க. விராட் கோலி வந்து ரோஹித் சர்மா பேக் பண்ணார். ரோஹித் சர்மா ஹெல்லிஷ் ஃபார்ம் அண்டர்கோ பண்றச்ச விராட் கோலி தான் அவரோட கண்டெம்பரரி, மோரல்லஸ் ஒரே ஏஜ். ரெண்டு பேருமே தோனின்ற அந்த ஸ்டேபிள் அடியில் அம்பரல்லா அடியில் வளர்ந்து நல்லா வந்து பிளாசம் ஆயிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு, ஃபெலோ ப்ரொஃபஷனல்னு. ஸோ கிரிக்கெட்டர் ஒரு எப்படி கஷ்டப்பட்டு ஒரு ஃபைட் பேக் பண்ணி ஃபார்முக்கு வரான்றது இன்னொரு கிரிக்கெட்டருக்கு தான் தெரியும். எப்படி விராட் கோலி ரோஹித் சர்மாவை சப்போர்ட் பண்ணாரோ, இந்த ஒரு விராட் கோலியை அவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு. ராகுல் டிராவிடும் அவரோட கெரியர்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ அவங்கெல்லாம் சாம்பியன் பிளேயர்ஸ், தேல் அண்டர்ஸ்டாண்ட். சோசியல் மீடியாவில் சொல்கிறான் கோடி பேர் கோடி ஒப்பீனியன் இருக்கலாம். இட்ஸ் ஃப்ரீ வேர்ல்டு, டெமோக்ராட்டிக் வேர்ல்டு, என்ன வேணா எல்லாம் வேணா சொல்லலாம். பட் அதை கேட்கணுமா, அதை கேட்டு லிசன் பண்ணி அதனால எஃபெக்ட் ஆகணுமா இல்லையான்றது அவங்க சாய்ஸ். அடிக்கடி அந்த யூஸ் பண்றாங்களே விராட் கோலி, இதெல்லாம் அவுட் சைட் நாய்ஸ் அப்படின்றார். பெரிய பெரிய பண்டிட் பிளேயர்ஸே பிராட்காஸ்டர்ஸ் வந்து வெளில வந்து சொல்றச்சு அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, எதா பிரச்சனைனா பேசட்டும், நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அதை ஒப்பீனியனா ஏதாவது ஃப்ளா இருந்தா அதை திருத்திக்கிறோம். பப்ளிக்ல சொன்னா அவங்களுக்கு டைம் இல்லை. சரி, அவங்கலாம் ஒரு ஷெல்டர்டு கான்சென்ட்ரேஷன்ல ஒரு பபிள்ல இருப்பாங்க, ஒரு ஜோன்ல இருப்பாங்க. அவுட் சைட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மினிமமா வச்சுன்னு ஃபேமிலியில போயிட்டா எந்த டிஸ்ட்ராக்ஷன் ஹெல்த்தியோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இண்டல்ஜ் பண்ணிட்டு கேமை பத்தி யோசிக்காம எப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணுமோ அப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஆடுற டைப். அந்த மாதிரி சாம்பியன் பிளேயர்ஸ், அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் பதில் பார்த்துன்னு அவங்க தேர் நாட் ஒப்ளைஸ்ட் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணணும். அவங்க மனசாட்சிக்கு அவங்க ரிப்ளை பண்ணணும். அது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி சரியா வந்து அந்த ஏ கேம் கொண்டு வராதனால, பிக் மூமெண்ட் சரியா ஆடாதனால அந்த வந்து கொஞ்சம் அந்த அந்த சொல்யூஷனோ அந்த அந்த பரிசோ அந்த ஹார்ட் ஒர்க் போட்ட பரிசு சம்டைம்ஸ் நமக்கு லைஃப்லயே பார்க்குறோம். உடனே டக்குன்னு எல்லாம் மடியில் வந்து உயர்து இல்லை. ஸோ சம்டைம்ஸ் உழைக்க வேண்டியிருக்கு. உங்கள் வில்ல நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்க, ஸ்ட்ராங் பண்ணிக்கிறீங்க, பேஷன்ஸு, பர்சிவியரன்ஸ் எல்லாம் வர்ச்சியூஸ் வளருது. ஸோ இந்தியன் டீமை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி எப்படி தங்கத்தை வந்து போட்டு தீட்டுச்சு நெருப்பில் போடுறோம்னா இந்தியன் டீம் கொஞ்சம் என்டியோர் பண்ணாங்க. மிஸ்ரி கொஞ்சம் லோ டைம்ஸ் என்டியோர் பண்ணாங்க. ஃபேன்ஸோட வில் அது இது எல்லாம் இருந்தது. அப்கோர்ஸ் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த ஃபோக்கஸ் அந்த ப்ராசஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் உடாப்படியா மோதி அதுக்கு தான் அந்த பரிசுங்க டெஃபினட்டா. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பும்ராவோட போலிங் ஹர்ஷ்தீப்பை மறக்க முடியாது இல்லையா. உலகமே பும்ராவை கொண்டாடிட்டு ஹர்ஷ்தீப்பும் கஞ்சத்தனமா போட்டார் இல்லையா அந்த வைட்டல் ஸ்டேஜ்ல. ஸோ அதையும் மறக்க முடியாது. அது நாமினல் கேட்ச் பை ஸ்கை எல்லாமே அமைஞ்சது. அது எப்படி அமையும், ஆக்சிடென்ட்ல அமையறது இல்லை கிரிக்கெட்ல. எல்லாமே அந்த முயற்சி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பலனும் அந்த லக்கும் உங்க பக்கம் சாயும். முயற்சி ஆதவன் எவனுக்குமே லக்கு அடிச்ச மாதிரி சரித்திரமே கிடையாதுங்க. கண்டிப்பா சார், சரியா சொன்னீங்க. கிரிக்கெட் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையோடையும் ஈஸியாக ரிலேட் ஆகும் அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்து சொன்னீங்க சார். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்தெடுத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.